இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான சரவண பவன்லலாம் போனோம்னா ஒரு அருமையான பரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் ஒரு குருமா கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த குருமாவை நிறைய பேர் நம்ம எப்படி செய்யணும் தேடிக்கிட்டே இருக்கோம். அந்த குருமாவோட மசாலா வச்சு தான் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் நான் குக்கர்லேயே தாளித்து விட்டுறலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த குருமா பொடிக்கு நான் ஏற்கனவே எல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு எல்லாமே வறுத்து போட்டிருக்கோம். சுவைக்காக நம்ம முந்திரி எல்லாமே சேர்த்துருக்கோம். முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் எல்லாம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, எள்ளு எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ அதனால் எதுவும் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்துக்குவோம். ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாம். அப்போ குருமா வச்சு எடுக்கும் போது அப்படியே தலைன்னு வரும்போது மேலெல்லாம் மிளகு முதந்து வரும். இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம். கொஞ்சமாக புதினா இலை இதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் லேசாக வதக்கணும் இல்லையா, இந்த வதக்கினதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைக்கும் போது நமக்கு குழம்பு இன்னும் நல்ல திக்னஸ் கிடைக்கும். இதை மட்டும்தான் போட்டிருக்கோம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா பார்ப்போம். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளியே போட்டுக்கோங்க. இதுலேயே இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கை அளவுக்கு கேரட், எந்த காயெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் குருமாக்கு போடுற காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நூக்கல்லாம் சேர்க்கலாம், பீட்ரூட் மட்டும் வேண்டாம். ஒரு கை அளவுக்கு காலிஃப்ளவர், ஒரு கை அளவுக்கு பீன்ஸ். இப்போ இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும், அதுக்குள்ளே இந்த தேங்காயை அரைச்சி வந்துடலாம். பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி. பாருங்க, வெஜிடபிள்ஸ்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மசாலா பொடி இருக்கு இல்லையா, இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வதக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஏற்கனவே நான் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும்.
இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாயை 4 கீறி போட்டுடலாம். பாருங்க, இந்த தேங்காயும் அதில் ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம போட்ட காரமே கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. பாருங்க, இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். குக்கர் வெயிட் போட்டுருங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது 2 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த குருமாவுக்கு சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாமே நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லை ரோஸ்ட் மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஊத்தாப்பம் சும்மா பஞ்சு மாதிரி எப்படி வந்திருக்குன்ட்டு. குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, ஸ்டீம் வந்து போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, ஜம்முன்னு குருமா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே போட்டுடலாம் ஃப்ரெஷ்ஷாக. சூப்பரான குருமா வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். இப்போ நல்லா இதை தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரோட அமைச்ச சமையல். தேங்க்யூ.